السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. والله جعل لكم من أنفسكم أزواجا وجعل لكم من أزواجكم بنين وحفظا ورزقكم من الطيبات. وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم: تزوجوا الودود الولود فإني مكاثر بكم الأمم. وفي رواية: خير نسائكم الودود الولود، أو كما قال عليه الصلاة والتسليم. آمنا بالله، صدق الله مولانا العلي العظيم، وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்மதுல் முஸ்தபா முஹம்மதுல் முஜ்தபா கண்மணிய பெருமானா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான உம்மத்தார்களே, சிறப்பான ஜமாதுல் ஆஹர் மாதத்தின் 2ஆம் ஜும்மா 10ஆம் பிறையிலே குழுமி இருக்கிற நம் எல்லோருடைய வணக்க வழிபாடுகளை, அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றல் புரிவானாக. அல்லாஹுடைய அருள் மழை ரஹ்மத் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில அல்லாஹ்விடத்திலே இரு கரம் ஏந்தி நாம் வேண்டுகிற, பிரார்த்திக்கின்ற, கேட்கின்ற நம்முடைய வேண்டுதல்களை, ஹலாலான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தந்தருள்வானாக. நம்முடைய குடும்பங்களிலே யார் யாருக்கெல்லாம் என்ன என்ன தேவைகள் இருக்கின்றனவோ அந்த தேவைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தனிப்பெரும் கருணையினால் நிறைவேற்றி நல்லொரு புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியோர்களே, இஸ்லாமியர்கள் நாம் திருமணம் முடிக்கிறோம், நிக்காஹ் செய்கிறோம். அது ஒரு சுன்னத்தான வழிமுறை, சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்தார்கள், பிள்ளை பெயர்கள் பெற்றார்கள். அவர்கள் மட்டுமன்று, அவர்களுக்கு முன்னாலே எண்ணற்ற இறை தூதர்கள் இவ்வவனிக்கு வருகை தந்தார்களே, அவர்களும் திருமணம் செய்திருக்கிறார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள், வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் உலகம் பூராவும் ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம், திருமணம் என்பது ஒரு சிறந்த நாகரிக நடைமுறை. அந்த நடைமுறையை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதன் மூலமாக நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும், என விருத்தியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பது அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை மறுக்கவில்லை, இதற்கு ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள், ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் குர்ஆனிலே பல இடங்களிலே திருமணத்தை பற்றி எடுத்து சொல்கிறான், பல இடங்களிலே கூறுகிறான். உங்களுக்கு மனம் உவந்த மங்கையரை நீங்கள் மனமுடித்து வாழுங்கள் என்று நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பு விடுக்கிறான். நாம் வாசித்த அந்த திருவசனம்
வல்லாஹு ஜாலலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுக்கு அல்லாஹ் ஜோடிகளை படைத்திருக்கிறான். அந்த ஜோடிகள் மூலமாக உங்களுக்கு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அல்லாஹ் படைக்கிறான். பரிசுத்தமான உணவுகளையும் உங்களுக்கு தந்தருளுகிறான் என்று குர்ஆனிலே 16ஆம் அத்தியாயம் 72ஆம் வசனமாக அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். நம்மிலிருந்தே அல்லாஹ் நமக்கு ஜோடிகளை படைத்திருக்கிறான். நமக்கு தெரியவில்லை. நம் குடும்பத்திலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜோடிகள் இருப்பார்கள். எங்கெங்கோ நாம் அலையன்ஸ் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் இறுதியாக நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஊரிலே அல்லது அண்டை ஊர்களிலே நமக்கு நம் பிள்ளைகளுக்கு ஜோடிகள் கிடைத்து விடுவார்கள். அடுத்து அல்லாஹ் பேசுகிற போது அந்த உங்களுடைய ஜோடிகள் மூலமாக பிள்ளைகளை பேர பிள்ளைகளையும் தந்தருளுகிறான். பேர பிள்ளைகள் என்றால் வாழையடி வாழையாக பிறக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்குமே ஹபதா என்பார்கள். நிறைவாக அல்லாஹ் சொல்லும் போது இந்த பிள்ளை பேர்கள் மூலமாக உங்களுக்கு ரிசுக்கை தந்தருளுகிறான். வரசக்கும் என தொய்யிபாத். எந்த ஒரு காலகட்டத்திலேயும் நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நாம் நிறைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டோம் என்றால் பொருளாதாரத்தை எப்படி சமாளிப்பது, நம்முடைய வாழ்வார தேவைகளை எப்படி நாம் அனுசரிப்பது என்கின்ற அச்சம் உங்களுக்கு வேண்டியதில்லை. பிள்ளைகளை தந்த அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கையும் தருவானா இல்லையா? இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாக்காகவே நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். மற்றொரு வசனத்திலே பேசும்போது வலக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, உங்களுக்கு முன்னாலும் பல இறை தூதர்களை நாம் அனுப்பினோம். அவர்களுக்கு நாம் ஜோடிகளை ஏற்படுத்தினோம், துணைவிகளை ஏற்படுத்தினோம், துர்ரியா சந்ததிகளையும் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, யார் திருமணம் முடிக்கவில்லையோ அந்த திருமண வயது வந்துவிட்டால் வெகு சீக்கிரமாக மனம் முடித்துக் கொள்ள வேண்டும், திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான வசதி வாய்ப்புகள் வலிமை இருக்குமானால் என்பது குர்ஆன் ஹதீஸினுடைய அறிவுரைகளாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அன்பான பெருமக்களே, பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது விஷயமாக பல்வேறுபட்ட ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம். பிள்ளை செல்வம் இருக்கிறதே பெரும் செல்வம் என்று சொல்வார்கள். பிள்ளைகளுடைய அந்த அருமையை நாம் சரியான முறையிலே நாம் அறிய வேண்டும் என்றால் பிள்ளை இல்லாதவர்களிடத்திலே கேட்டு பார்த்தோம் என்றால் தெரியும். பிள்ளை இல்லாதவர்கள் எவ்வளவு வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்ப்புகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், இறை அருளை அவர்கள் வேண்டியவாறு இருக்கிறார்கள், பலரிடத்திலையும் துஆ செய்யும்படி கேட்டுக்கொண்டவாறு இருக்கிறார்கள். எனவே அவர்களிடத்திலே நாம் பேசணும் என்றால் தான் நம்முடைய பிள்ளைகளுடைய மதிப்பு பெருமை நமக்கு தெரியும். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிள்ளை பாக்கியத்தை தருவதே நாம் தான் என்று கூறுகிறான். அற்புதமான ஒரு வசனம். யஹபுலிமையஷா இனாசா, தான் நாடியவருக்கு அல்லாஹ் பெண் மக்களை வழங்குகிறான். வயஹபுலிமையஷா லுக்கூரா, தான் நாடியவருக்கு அல்லாஹ் ஆண் மக்களை வழங்குகிறான். அவ் யு சவ்விஜுகும் துக்குரான இனாசா, தாம் நாடியவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண் பெண் பிள்ளைகளை தருகிறான். ஆனால் தான் நாடியவரில் சிலரை பிள்ளை இல்லாதவர்களாக ஆக்குகிறான். அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. இதன் மீது அல்லாஹ் சர்வ சக்தி பெற்றிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு கிஃப்டாக வழங்குகிறான். திருமணம் முடிக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள். திருமணம் முடித்த சில ஆண்டுகளிலேயே, ஓரிரண்டு ஆண்டுகளிலேயே அவர்கள் அடுத்து எதிர்பார்ப்பது பிள்ளைகளைத்தான். எவ்வளவு மகிழ்ச்சியாக சொல்லுகிறார்கள், எனக்கு ஆண் பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை நம்மிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர்கள் சொல்லுகிறார் அல்லவா. இது அல்லாஹ்வுடைய ஒரு தனிப்பெரும் கிஃப்ட். யஹபு என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அன்பான பெருமக்களே, அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, பொருட்செல்வமும் பிள்ளை செல்வமும் இந்த உலகத்தினுடைய சீனத்தாக அலங்காரமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே. நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் இல்லாவிட்டால் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகள் இல்லாவிட்டால்
வீடு மயான அமைதியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். குடும்பத்துக்கு அழகு, வீட்டிற்கு அழகு பிள்ளைகள், பேர பிள்ளைகள் தான். அவர்கள் நம்மை சுற்றி வலம் வந்தால்தான் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது, உத்வேகம் ஏற்படுகிறது. அதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது, பிள்ளைகளுடைய அருமை தெரியாமல் பெண் மக்களை மண்ணுக்குள் புதைத்தார்கள், உயிரோடு புதைத்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கண்டிக்கிறான் அதை. வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத்தை இம்லாக்கு. பசியை பயந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கத்ல் செய்யாதீர்கள், கொள்ளாதீர்கள். நஹ்னு நர்சுக்குஹும் வய்யாக்கும். நாமல்லவா அவர்களுக்கு உணவளிக்கிறோம். அவர்களுக்கு மட்டுமா, உங்களுக்கும் நாமல்லவா உணவளிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டதற்கு என்ன காரணம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் இருவர் நமக்கிருவர், அல்லது நாம் இருவர் நமக்கொருவர், நாமே இருவர் நமக்கு என்ன என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையை இருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய மார்க்கம் நமக்கு எதை வலியுறுத்துகிறது, நமக்கு எதை போதிக்கிறது, இதையெல்லாம் சொல்லி உங்களிலிருந்தே நாம் உங்களுக்கு ஜோடிகளை படைக்கிற போது உங்களிலிருந்தே நாம் பிள்ளை பாக்கியத்தை தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இதனுடைய விளக்கம் என்ன என்பது உங்களுக்கு புரிகிறதா? ஆம், நம்முடைய இஸ்லாத்தின் கலாச்சாரம், நம்முடைய இஸ்லாத்தின் சித்தாந்தம் இருக்கிறதே, கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கிறதே, எந்த அளவுக்கு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியுமோ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை, இரண்டு பிள்ளை, அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்திருந்தால், பிள்ளை பேறுகளை தந்திருந்தால், பிள்ளை பேறுகளை அதிகரிக்கின்ற விஷயத்தில நாம் ஒரு கட்டுப்பாடு வைத்துக் கொள்ளவே கூடாது என்பதுதான் நம்முடைய மார்க்கத்தின் நிலைப்பாடு. இது நம்முடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உரைக்கின்ற ஒரு ஹதீஸ், தஸவ்வது அல் வதூத், பிரியமான பெண்மணிகளை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள், அல் வலூத், நிறைய பிள்ளை பேறுகளை தருகின்ற பெண் மக்களை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். தஸவ்வது அல் வதூத் அல் வலூத். வதூத் என்றால் சில குடும்பங்களை பார்க்கலாம், அந்யோன்யமாக வாழ்வார்கள். நாம் ஒரு இடத்திலே பெண் தேடுகிறோம் அல்லது பெண்ணை கொடுக்க போகிறோம் என்றால் அந்த குடும்ப சூழலை நாம் கவனிப்போம். அந்த குடும்பத்தினர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்களா, சௌஜன்யமாக அந்யோன்யமாக இருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை தாண்டி அந்த குடும்பத்திலே பிள்ளை பேறுகள் இருக்கின்றனவா என்பதை பார்க்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத். அந்த குடும்பங்களிலே நீங்கள் மனமுடியுங்கள். ஃபைன்னி முகாசிரும் பிக்கும் அல் உம்மம. மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்துமார்கள் அதிகம் அதிகம் இருப்பதை பார்த்து நான் பூரிப்படைவேன் என்று சொல்லுகிறார்கள். ஏனைய உம்மத்துமார்களை விட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே எண்ணற்ற இறை தூதர்கள் வந்தார்கள், அவர்களுக்கான உம்மத்துமார்கள் இருந்தார்கள் அல்லவா? அவர்களுடைய எண்ணிக்கையை விட என்னுடைய உம்மத்துமாருடைய எண்ணிக்கையை பார்த்து நான் பூரிப்படைவேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதைத்தான் நாம் மனமேடைகளிலே ஒரு ஹதீஸாக நாம் வாசித்து காண்பிக்கிறோம். தனாக்கஹு வத்தவாரது வத்தகஸ்ஸரு என்று நாம் ஒரு ஹதீஸ் சொல்லுகிறோமே, ஒரு ஹதீஸை நாம் அங்கே வாசித்து காண்பிக்கின்றோமே, அந்த ஹதீஸினுடைய விளக்கம் அதுதான். நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், பிள்ளைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் மறுமை நாளிலே அதிகம் அதிகம் இருப்பதை பார்த்து நான் அகமகிழ்ச்சி கொள்வேன் என்கிற அந்த ஹதீஸைத்தான் நாம் வாசிக்கிறோம் அன்பான பெருமக்களே. ஆனால் நமக்கு அதனுடைய பொருள் புரிவது கிடையாது, விளங்குவது கிடையாது. ஹைரு நிசாயிக்கும் அல் வதூத் அல் வலூத் என்கிறார்கள். உங்களுடைய பெண்மணிகளிலேயே சிறந்தவர்கள் யார் என்றால் உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் மட்டுமல்ல, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். மறுக்க மாட்டார்கள். அடுத்தடுத்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதை அவர்கள் தட்ட மாட்டார்கள். நம்முடைய குடும்பம் தலை தோங்க வேண்டும், நம்முடைய சந்ததிகள் தலை தோங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். மற்றும் ஒரு ஹதீஸ் தனாக்கஹு தனாசலு என்று வருகிறது. நீங்கள் நிக்காஹ் முடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அந்த வழித்தோன்றல்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். தனாசலு என்றால் நஸ்ல், வழித்தோன்றல்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே,
இந்த அளவுக்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசுவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆம், நம்முடைய வீட்டிலே ஒரு குதூகலம் இருக்கும். பிள்ளைகள் வளம் வந்தார்கள் என்றால் குதூகலம் இருக்கும் மட்டுமல்ல, நல்ல பிள்ளைகளை நாம் விட்டு செல்கிற போது அவர்கள் நல்ல முறையில தர்பியத்தை செய்து நாம் அவர்களை விட்டு செல்கிற போது நமக்கு அவர்கள் துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்முடைய மறைவுக்கு பின்னாலே, நம்முடைய வஃபாத்துக்கு பின்னாலே ஒரு தூர பார்வையோடு நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது, சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அடிக்கடி உலமாக்கள் சொல்லுகிற ஒரு ஹதீஸ் தான், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து போய் விட்டான் என்றால் இன்கத்தா அமலுகு, எல்லா அமல்களும் நின்று போய்விடும். மூன்றின் நன்மை மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். கபரிலே வைக்கப்பட்டதற்கு பின்பும் கூட மறுமை வரை அதனுடைய பலாபலன்கள் கிடைத்தவாறு இருக்கும். நம்பர் 1, அந்த மனிதர் இறப்பதற்கு முன்னாலே சதக்கத்தும் ஜாரியா, நிரந்தரமான தர்மங்கள் ஏதும் செய்துவிட்டு சென்றார் என்றால் அதனுடைய பலன்கள் கிடைத்தவாறு இருக்கும். இல்மின் யும்தஃபௌபிஹி, நல்ல இல்மு கற்றிருந்தார் என்றால் அந்த இல்முனுடைய பயன்பாடுகள் கிடைத்தவாறு இருக்கும். நம்பர் 3 தான் வரதின் சாலிஹின் எதுவுலவும், பிள்ளைகள் பெற்று விட்டு சென்றார் மட்டுமல்ல, அவருக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டு சென்றார் என்றால் அந்த பிள்ளைகள் கேட்கிற துவாவினுடைய பலன் இறந்து போனவருக்கு கிடைத்தவாறு இருக்கும் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த துவாக்கள் கிடைக்க வேண்டுமா இல்லையா? நம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? சற்று யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. நாம் நம்முடைய குடும்பத்தினரிடத்தில இந்த ஹதீசுகளை எல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஹதீசுகள் இப்படி வந்திருக்கின்றன, எனவே நாம் ஒரு பிள்ளை 2 பிள்ளைகளோடு நாம் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. நமக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது, உடல் வலிமை இருக்கிறது, பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல, தர்பியத்தை செய்கிற விஷயத்துல நமக்கு சிரமங்கள் இருந்த போதும் கூட அந்த சிரமங்களை சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளை நாம் நல்ல முறையில வளர்த்தோம் என்றால் அந்த பிள்ளைகள் நமக்கு பிற்காலத்திலே பேர் உதவியாக இருப்பார்களே, நமக்காக துவா செய்வார்களே என்றெல்லாம் இந்த ஹதீசுகளை அன்பான பெரியோர்களே நம்முடைய குடும்பத்தினரிடத்திலே நாம் எடுத்து சொல்ல வேண்டும். முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய பெற்றோர், அவருடைய பெற்றோர் எல்லாம் எப்படி பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள்? ஒவ்வொரு வீட்டிலேயுமே 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 6, 7 பிள்ளைகள் என்றெல்லாம் இருந்தார்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? எத்தனை பிள்ளைகள்? 1, 2. இதை வெளிநாட்டிலே அரபு நாடுகளிலே சொல்லுகிற போது அவர்கள் உதட்டை பிதுக்குகிறார்கள். நாம் மக்கா டு மதீனா, மதீனா டு மக்கா, மதீனா டு ஜித்தா, பஸ்ஸுகள்ல பேருந்துகள்ல டிரைவர் சீட்டுக்கு அருகே நாம் அமர்ந்தவாறு போகிற போது நம்மிடத்துல அரபியிலே பேசும்போது உனக்கு எத்தனை மனைவிகள் என்று கேட்பார்கள். நாம் சிரித்து கொண்டு அமைதியா இருப்போம். எத்தனை பிள்ளைகள் என்று கேட்பார்கள். 2 பேர் 3 பேர் என்றால் நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்பது போன்று பார்ப்பார்கள். 2 பிள்ளை 3 பிள்ளை, எனக்கு 10 பிள்ளை 15 பிள்ளை இருக்கும்பாங்க. அருமை சகோதரர்களே பெரியவர்களே, இது ஹதீஸை அடிப்படையாக வைத்து நாம் பேசுகின்றோம். பிள்ளைகள் தான் குடும்பத்திற்கு சீனத்தாக இருக்கிறார்கள். அல் மாலு வல் பனூன சீனத்துல் ஹயாத்தி துன்யா. நல்ல முறையில தர்பியத்தை செய்து வளர்க்க வேண்டும். சத்திய சஹாபிகளுடைய வாழ்க்கையை நாம், அது நீண்ட விஷயம், சுருக்கமாக நாம் சொல்லுகிறோம். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பெண்மக்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு 2 பெண்மக்கள். நம்பர் 1 ஹப்ஸா உம்முல் மூமினீன் ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய துணைவியாக இருந்தவர்கள். நம்பர் 2 ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் ஆண் மக்கள் கிட்டத்தட்ட 9 பேர் இருந்தார்கள் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அன்றைய காலகட்டத்திலே எல்லாம் இன்றும் கூட அரபு நாடுகளிலே அதிகமாக பெயர் சுட்டுவது அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஆசிம். ஒரே வீட்டிலே எப்படி எத்தனை அப்துல் ரஹ்மான் சூட்ட முடியும்? அப்துல் ரஹ்மான் அல் அஸ்கர் என்பார்கள், அப்துல் ரஹ்மான் அல் அக்பர் என்பார்கள், அப்துல் ரஹ்மான் அல் அவுசத் என்பார்கள். இவர் மூத்த அப்துல் ரஹ்மான், இவர் இளைய அப்துல் ரஹ்மான், இவர் நடுவில் பிறந்த அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க. இதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆண் மக்கள் இருந்தார்கள். அப்துல்லா அல் அக்பர் இருந்தார், ஆசிம் இருந்தார், உபைதுல்லா இருந்தார், அப்துல் ரஹ்மான் அல் அஸ்கர் இருந்தார், அப்துல் ரஹ்மான் அல் அக்பர் இருந்தார், அப்துல் ரஹ்மான் அல் அவுசத் இருந்தார், இயாட் இருந்தார், ஜெயித் அல் அஸ்கர் இருந்தார், ஜெயித் அல் அக்பர் இருந்தார். 2 செய்திகள் இருந்தார்கள் அவருடைய ஆண் மக்களிலே. ஒருவர் ஜெயித் அல் அக்பர், மற்றொருவர் ஜெயித் அல் அஸ்கர். இப்படி வந்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மக்களை பற்றி நாம் ஹசன் ஹுசைனார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இருவரைத்தான் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தோம் என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிறந்த அந்த பிள்ளைகளை ஹசன் இருந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் இருந்தார்கள், முஹ்சின் என்றிருந்தார்கள், முஹ்சின், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா.
இவர்களுக்கும் ஜைனப் என்கின்ற பெயரில் இருந்தார்கள். குல்சும் இருந்தார்கள், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹுன்ன இருந்தார்கள். அருமை சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு சஹாபியினுடைய வாழ்க்கையிலையுமே நாம் பார்த்தோம் என்றால், அன்பான பெருமக்களே, நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தனவோ, குடும்பத்திலே அண்ணன் தம்பிகள் அதிகமாக இருக்கிற போது, சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கிற போது, ஒரு குடும்ப நிகழ்ச்சி என்று வருகிற போது, ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி என்று வருகிற போது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குதூகலத்தை தாங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகள், சின்னத்தா பெரியத்தாக்கள் எல்லோருமாக சேர்ந்து அந்த விசேஷங்களை நடத்துகிற போது அதிலே ஏற்படுகின்ற ஒரு இனிமை இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இன்றைக்கு இல்லையே அன்பான பெருமக்களே. 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாம் ஜின்னாத்திற்கு ஒரு அருமை அண்ணன், ஒரு வக்கீல் சார் வீட்டிற்கு செல்வோம். அசர் தொழுது விட்டு அவரிடத்துல காஃபி டீ சாப்பிடுவோம். அதில் 2 ஆண் மக்கள் தான் இருக்கிறார்கள். 2 பேருமே அவர்கள் படித்து விட்டு வேலைக்கு சென்று விட்டார்கள் என்றால், நாங்கள் இருவர் தான் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எங்க பிள்ளைங்க, எங்க பேர பிள்ளைங்க எங்க மேல சிறுநீர் அடிச்சாங்கன்னா பன்னீர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பன்னீரை பாய்ச்சுவது போன்று இருக்கும். எங்களை அவர்கள் உதைத்தார்கள் என்றால் வெண் சாமரத்தை வைத்து தடவுவது போன்று இருக்கும் என்று ஒரு ஏக்கத்தோடு சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அன்பான பெருமக்களே, அப்படியானால் பிள்ளைகள் விஷயத்திலே நாம் சற்று யோசிக்க வேண்டும். நல்ல முறையில தர்பியத்தும் செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில வளர்க்கவும் செய்ய வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பிள்ளைகளை பெற்றுவிட்டு தான் தோண்டித்தனமாக அந்த பிள்ளைகள், தருதலையாக அந்த பிள்ளைகள் அலைந்து விடக்கூடாது. சமீபத்திலே புதுக்கோட்டை அருகே ஒரு முஸ்லிம் ஊரிலே ஒரு முஸ்லிம் பையன், சொல்வதற்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது, 2 பவன் ஒரு சங்கிலிக்கா வேண்டி, தங்க சங்கிலிக்கா வேண்டி ஒரு தாயை கொன்று 2 சிறு பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் இருக்கவே ஒரு தாயை கொன்று விட்டு அவன் அதற்கு பின்பு எக்கச்சக்கமாக மாட்டிக்கொள்வதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? இப்படி தருதலைகளாக நாம் வளர்த்து விடக்கூடாது. மிக வேதனையான ஒரு விஷயம். தமிழ்நாடு பூரா இந்த செய்தி பரவி, அந்த பெண்ணினுடைய கணவர் தான் அந்த பெண்ணை கொன்றிருப்பார் என்று சொல்லி அந்த கணவரை கடுமையான முறையில துன்புறுத்தி, இல்லை நான் கொல்லவில்லை என்று சொல்லியும் கூட அந்த துன்புறுத்தல் தாங்க முடியாமல் நான் தான் கொன்றேன் என்றவர் கடைசியாக சொல்லி, கடைசியாக எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் வந்து அவர்களிடத்திலே இல்லை, நான் கொல்லவில்லை என்று சொன்னதுக்கு பின்னால் தான் உளவுத்துறை மூலமாக விசாரித்ததன் அடிப்படையில வேறொருவர் கொண்டிருக்கிற அந்த செய்தி. இந்த தகவலை எல்லாம் தாங்கள் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள். எனவே தர்பியத்து மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறை சரியாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகின்றோம், காலேஜுகளுக்கு அனுப்புகிறோம். அதே சமயத்தில் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்க வேண்டும், குர்ஆனை கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், பேர பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்மளே சில பேருக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஒரு காலத்துல எப்படியோ நாங்கள் வாழ்ந்து விட்டோம், ஓதாமல் குர்ஆன் ஷரீஃப் ஓதாமல் வாழ்ந்து விட்டோம். இப்போது எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு இன்ஜினியர், அவரோடு ஒரு காரில் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போது அவருக்கு கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து குர்ஆன் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் என்றால் வெறுமன திலாவத்துல் குர்ஆன் மட்டுமன்று, மாறாக அதனுடைய தர்ஜுமா, அதனுடைய விளக்க உரை. இதுவரை எத்தனை ஜுசுக்களை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது 20 ஜுசுக்கள் தாண்டி விட்டோம் என்று கூறுகிறார்கள். எங்களுக்கு சர்டிபிகேட் இருக்கிறது. அப்படியானால் எங்களுக்கு நீங்கள் சமமாக ஆகிவிடுவீர்களோ, இப்போது நாம் இருவரும் சமமாக அமர்ந்திருப்பது போன்று என்று சொன்னபோது ஒரு பிரபல்யமான இன்ஜினியர் நம்மை பார்த்து அவர் புன்னகைத்தார். அருமை சகோதரர், இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளை அப்படி தர்பியத்தை செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை சில மாணவர்கள் நம்முடைய மிஸ்பாருதா அரபிக் கல்லூரிக்கு வருகிறார்கள். காலையிலே வந்து குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்கிறார்கள். சில மாணவர்கள் 1.25 ஜுஸ் மனப்பாடம் செய்து விட்டார்கள். நம்முடைய ஊர் பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன். வெளியூர் பிள்ளைகள் மட்டும்தானே ஓதுகிறார்கள் என்கின்ற அந்த ஏக்கத்தை, அந்த கவலையை தீர்க்கின்ற முறையிலே நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதில் ஓதுகின்ற மாணவர்கள், மற்ற மஸ்ஜிதில் ஓதுகின்ற மாணவர்கள், அந்த ஆசிரியர்களுக்கு நம்முடைய நிர்வாகம் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் பிள்ளைகளை ஜாமியா மிஸ்பாருதாவுக்கு அனுப்ப வேண்டும் மனப்பாடம் செய்வதற்காக. விடுமுறை நாட்களில் 10 மணிக்கெல்லாம், காலை 10 மணிக்கெல்லாம் வந்து விடுகிறார்கள். அருமை சகோதரர்களை, இப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளை தர்பியத்து செய்கிற போது, வளர்த்து ஆளாக்குகிற போது, இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஆண் மக்களுக்கு நீங்கள் காலேஜ் கல்வியை தாங்கள், ஸ்கூல் கல்வியை தாருங்கள், ஆனால் மார்க்க கல்வியையும் தாருங்கள். இதோ ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். ஒருவர் குர்ஆன் ஓதி அதை கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்தார் என்றால் மறுமை நாளிலே அவருக்கு கிரீடம், ஒளியினால கிரீடம் சூட்டப்படுவது போன்று, அணிவிக்கப்படுவது போன்று,
அதே போன்றுதான் அவருடைய பெற்றோருக்கும் கூட என்ன செய்யப்படும்? கிரீடம் அணிவிக்கப்படும். சூரியனுடைய ஒளியை விட அதிகமான ஒளி அவர் யுக்ஸா வாலிதாவு உள்ளத்தை 2 உடுப்புகளும் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த உடுப்புகளுக்கு நிகரான உடுப்புகள் இருக்கவே முடியாது. ஆச்சரியப்பட்டு போவார்கள். அல்லாஹ்விடத்துல கேட்பார்கள். இது தெளிவான ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அந்த இருவரும் கேட்பார், பிம குசீனா, எதன் காரணமாக நாங்கள் இவ்வாறு இந்த 2 உடுப்புகள் அணியப்பட்டிருக்கிறோம், உயர்ந்த ஆடை? அப்போது அவர்கள் சொல்லப்படுவார்கள், பி அஹ்தி வலதிக்குமா அல் குர்ஆன், உங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை கற்றார்கள் அல்லவா, அதனுடைய ஒரு பரக்கத்து தான் நீங்கள் கௌரவிக்கப்படுகிறீர்கள். இங்கே உலகத்திலே நாம் பொன்னாடை போர்த்து கௌரவிப்போம், ஏதாவது விருதுகள் கொடுத்து கௌரவிப்போம். ஆனால் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சமூகத்திலே யார் தம்முடைய பிள்ளைகளை இப்படி மார்க்கத்தோடு வளர்க்கிறார்களோ அந்த பிள்ளைகளும் கௌரவிக்கப்படுகிறார்கள். மட்டுமல்ல, அன்பு பெருமக்களே, சகோதரர்களே, அந்த பெற்றோரும் கௌரவிக்கப்படுகிறார்கள். சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. எனவே நம்முடைய பிள்ளைகளை நாம் நல்ல முறையில வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பதற்காகவில்லை. ஏன் இந்த சப்ஜெக்டை நாம் இன்றைக்கு எடுத்தோம் என்றால் சற்று யோசித்து பாருங்கள். அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். ஆமா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற ஊர்களிலே, மாநிலங்களிலே இப்போது புதிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஒரு 1.5-2 மாதங்களுக்கு முன்னாலே. இப்போது எங்கு பார்த்தாலும் நிறைய கிழவன்கள் தான் காணப்படுகிறார்கள். இளைஞர்கள் மிகவும் குறைந்து போயிருக்கிறார்கள். என்ன காரணம்? குடும்ப நல திட்டம் என்கின்ற பெயரிலே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்ததன் காரணமாக பிள்ளைகளுடைய பிறப்பு குறைந்ததன் பேரில இளைஞர்கள் குறைந்து விட்டார். எப்படி இளைஞர்கள் உருவாகுவார்கள்? பிள்ளைகள் பிறந்தால் தானே அவர்கள் இளைஞர்களாக மாற முடியும். எப்போது குடும்ப கட்டுப்பாடு திட்டம் நடைமுறைக்கு வந்ததோ எங்கு பார்த்தாலும் கிழவன்கள் தான் காட்சியளிக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அந்த நாயுடு ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார். உங்களுடைய வீடுகளிலே 2 பிள்ளைகள் அல்ல, 2 பிள்ளைகளுக்கு மேலே உள்ள பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுத்தால் தான் என் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு உயர் பதவி கொடுக்க வேண்டும் என்றால் அதிகமான பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று அவர் அறிவிப்பும் செய்துவிட்டார். நமது தமிழக மாநில முதல்வரும் கூட இந்த அறிவிப்பை வரவேற்றிருக்கிற அந்த செய்தியை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். எதனால் அவர் வரவேற்றார் என்று கேட்டால், எங்கே ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதோ, எந்த மாநிலங்களிலே ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதோ அந்த மாநிலங்களுக்குத்தான் மத்திய அரசு நிர்ணயிக்கின்ற ஒதுக்குகின்ற அந்த நிதி அதிகமாக கிடைக்கிறது. எங்க ஜனத்தொகை குறைவாக இருக்கிறதோ நிதி குறைந்து போகிறது. அதனால் நாம் பாதிக்கப்படுகிறோம். எனவே நம்முடைய மாநிலத்திலேயும் எல்லா குடும்பங்களையும் நிறைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அதை வரவேற்கிறார் என்றால், அன்பு சகோதரர்களை பெறுவது இதெல்லாம் பகிரங்கமான ஒரு விஷயம். இதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னார்களே, நீங்கள் மனமுடியுங்கள், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, பிள்ளைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. அந்த ஹதீஸை நாம் மறந்து போனோமே. நமக்கு 1 பிள்ளை போதும், 2 பிள்ளைகள் போதும் என்று நம்முடைய பெற்றோர் நினைத்தார்களா? நம்முடைய மூதாதையர்கள் நினைத்தார்களா? நம் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. எனவேதான் ஒரு நாடு இருக்கிறது, சைனா போன்ற நாடு இருக்கிறது. அங்கே ஜனத்தொகையை குறைப்பதற்காக வேண்டி 1 பிள்ளை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு மேல் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்ன வகையிலே ஜனத்தொகை குறைந்து இப்போது நீங்கள் எத்தனை பிள்ளைகள் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியதன் அடிப்படையில அவர்கள் 1 பிள்ளை மட்டும் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அடைந்து விட்ட காரணத்தினாலே அடுத்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அரசாங்கம் எத்தனை சலுகைகள் மானியங்கள் தர முன் வந்தாலும் கூட அப்படியே இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களை, பெரியவர்களே, இஸ்லாம் நம்முடைய ஷரியத் நமக்கு எதை எடுத்து சொல்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி அல்லது இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை அமுல்படுத்துவதற்காக வேண்டி மற்ற மாநில முதல்வர்கள், நமது மாநில முதல்வர் உட்பட எல்லோரும் முன் வருகிறார்கள் என்றால் இந்த இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களை தலைத்தோங்க செய்வானாக. இன்னொரு நல்ல செய்தி அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. ஆம், கடந்த வாரம் தான் நாம் எடுத்து பேசிக் கொண்டிருந்தோம். ஊபி உட்பட பல்வேறுபட்ட மாநிலங்களில பள்ளிவாசல்கள், அந்த பள்ளிவாசல்கள் ஏற்கனவே கோயில்களாக இருந்தன. அந்த கோயில்கள் இடிக்கப்பட்டு பள்ளிவாசல்களாக அது கட்டப்பட்டு முகலாயர் காலத்திலே. எனவே அந்த பள்ளிவாசல்களை கோயில்களாக மாற்ற வேண்டும் என்று அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, 1 15 20 மனுக்களுக்கு மேல
நீதிமன்றங்கள்ல மனுக்கள் தாக்கல் செய்திருந்த அந்த செய்தியை ஒரு வேதனையோடு ஒரு சங்கடத்தோடு நாம் குறிப்பிட்டிருந்தோம். அது சம்பந்தப்பட்ட விரிவான விவரம்னு சொன்னோம். இதை எதிர்த்து ஜம்மியத்துல் உலமா ஹிந்து, முழு இந்தியாவுக்கும் ஜம்மியத்துல் உலமாக்கல் சபை என்று ஒன்று இருக்கிறது, எதிர்த்து அவர்கள் மனு தாக்கல் பண்ணார்கள். மௌலானா மஹமூத் அசாத் மதனி அதனுடைய தலைவர். அவர் கொடுத்த அந்த வழக்கு அடிப்படையிலே நேற்றைய தினம் அதிரடி தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. தாங்கள் பார்த்திருப்பீர்கள், பத்திரிகையிலே நம்மை சாந்தப்படுத்துகிற முறையில, நம்மை சமாதானப்படுத்துகிற முறையில, என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீதி வெல்லும் என்று சொல்வார்கள்லவா, சத்தியம் வெல்லும் என்று சொல்வார்கள்லவா, அதன் அடிப்படையில என்ன தீர்ப்பு வெளியாக இருக்கிறது என்று கேட்டால், மசூதிகள் இருக்கும் இடத்துல இந்து கோயிலில் இருந்தது என கூறி புதிதாக தாக்கல் செய்யும் வழக்குகள் எதனையும் நீதிமன்றம் விசாரிக்க கூடாது என்கின்ற அதிரடி தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆர்டர் பண்ணியிருக்கிறார். சஞ்சீவ் கண்ணா அந்த ஜட்ஜு ஆர்டர் பண்ணியிருக்கிறார். அருமை சகோதரர்களே, மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். இது இவர் வழங்கிய தீர்ப்பு இல்ல, ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பை அடிப்படையாக வைத்து 1991 ஆண்டிலே பாபர் மசூதினுடைய இடிப்பை அனுசரித்து முழு இந்தியாவிலும் ஏற்பட்ட கலவரங்கள் அடிப்படையில கோர்ட் வழங்கியிருந்த தீர்ப்பு 1991 என்ன கோர்ட் வழங்கியிருந்தது, தீர்ப்பு வழங்கியிருந்தது என்று கேட்டால், ஆமா, இந்தியா சுதந்திரம் அடைந்த அந்த 1947 ஆண்டிலே எங்கெல்லாம் வழிபாட்டு தலங்கள் இருந்தனவோ அதுதான் வழிபாட்டு தலங்கள். அந்த வழிபாட்டு தலங்களை மாற்ற வேண்டும் என்று யாரும் எந்த விசாரணையும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு புகாரும் எந்த ஒரு வழக்கும் தொடரக்கூடாது. அது கோயில்களாக இருக்கட்டும், பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், அது சம்பந்தமாக யாரும் எந்த ஒரு வழக்கும் தொடரக்கூடாது என்கின்ற அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்துத்தான் ஜம்மியத்துல் உலமா ஹிந்து தலைவர் மஹமூத் அசாத் மதனி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ன செய்திருக்கிறார்கள், கோர்ட்டுக்கு சென்ற வகையில் அவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய நாட்டிலேயும் கூட அதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தலைவருடைய பெயர்களை நாம் இப்போது சொல்ல முடியாது. அவர்களும் கூட என்ன செய்திருக்கிறார்கள், அந்த தீர்ப்புக்கு எதிரான முறையிலே, அந்த வழக்குகளுக்கு எதிரான முறையிலே அவர்கள் ஷூட் அனுப்பியதன் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற அந்த நல்ல செய்தி அன்பான பெருமக்களே, ஜம்மியத்துல் உலமா நன்றியோடு சமர்ப்பிக்கப்படுகிறது. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது நீடிக்க வேண்டும், நிலைக்க வேண்டும். நம்முடைய பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், மக்பராக்கள், தர்காக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டிதான் நாம் அல்லாஹ்விடத்திலே கரமேந்து துவா செய்கின்றோம். ஜனவரி 14 அன்று கேரளா கர்நாடகாவிலிருந்து ஃபாசில் மிஸ்பாய் நம்முடைய மதரசாவுக்கு வருகிறார்கள். அப்போது நம்முடைய ஊர் மதரசாக்கள் பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் நம்ம அறிவிப்பு செய்திருக்கிறோம். நீங்கள் 1000 சலவாத்துக்கள் ஓதுங்கள், லட்சம் சலவாத்துக்கு ஓதுங்கள். சலவாத்துகள் பரக்கத்து வாய்ந்ததாக இருக்கிறது. அன்றைய தினம் ஜனவரி 14 வரக்கூடிய அந்த மஜ்லிஸிலே ஒவ்வொரு மதரசாவிலிருந்தும் எத்தனை லட்சங்கள் சலவாத்துகள் ஓதிருக்கிறார்களோ அந்த சலவாத்துகள் எல்லாம் ஒன்று சேகரித்து ஒரு துவா மஜ்லிஸ் ஏற்பாடு பண்ணி அந்த துவாவின் பரக்கத்தினால் யா அல்லாஹ் எங்களுடைய மதரசாக்களை, எங்களுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, பலஸ்தீன் மக்கள், லெபனான் மக்கள், இப்போதைய இந்த சிரியா மக்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக என்கிற அந்த துவா மஜ்லிஸ் நடைபெறவிருக்கிறது. அருமை பெருமக்களே, இது போன்ற நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.